Hi students, welcome to Bhumi Max. 10th standard Max 8th chapter Statistics and Probability exercise 8.4 13th sum பார்க்க போகிறோம். In a class of 35 students are numbered from 1 to 35. 35 students இருக்கிறாங்க, 1, 2, 3 35 வரைக்கும் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. The ratio of boys to girls is 4:3. Boys girlsக்கும் ரேஷியோ வந்து 4:3. இப்போ the roll numbers of students begin with boys and end with girls. பாய்ஸில் ஆரம்பித்து கேர்ள்ஸில் முடியுது ரோல் நம்பர். இப்போ ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் a student selected is either a boy with prime roll number. அப்போ நம்ம ப்ராபபிலிட்டி வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை செலக்ட் பண்ணுறாங்கன்னா அது பாயாக இருக்கணும், அது வித் ப்ரைம் ரோல் நம்பராக இருக்கணும். இல்லைன்னா கேர்ள் வித் காம்போசிட் நம்பர்ஸாக இருக்கணும், காம்போசிட் ரோல் நம்பராக இருக்கணும். இல்லைன்னா அண்ட் ஈவன் ரோல் நம்பர், இல்லைன்னா ஒரு ஈவன் ரோல் நம்பராக இருக்கணும். இதுக்கோட ப்ராபபிலிட்டி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் n of s வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், அது வந்து 35. நெக்ஸ்ட்டு பாய்ஸ்க்கும் கேர்ள்ஸுக்கும் ரேஷியோ கொடுத்துருக்குறாங்க 4:3. 4:3 கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம என்ன கேட்டுருக்காங்க, ஏ யூனியன் பி யூனியன் சி வந்து என்னன்னு கேட்டுருக்காங்க. இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 4+3 வந்து பாய்ஸு கேர்ள்ஸ் ரேஷியோ வந்து கொடுத்துருக்குறாங்க. அது வந்து 4+3 = 7. அடுத்து நம்பர் ஆஃப் பாய்ஸ் வந்து 4 டோட்டல் வந்து 7 இன்ட்டு இந்த நம்பர் ஆஃப் எஸ், அது வந்து 35. அப்போ 7 கேன்சல் பண்ணால் 5 டைம்ஸ் 7 5 are 35. இப்போ 4 5 are 20. நம்பர் ஆஃப் பாய்ஸ் வந்து 20. அடுத்து நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் வந்து 35. இப்போ கேர்ள்ஸ் தான் பாய்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ டோட்டல்லேருந்து பாய்ஸ் மைனஸ் பண்ணோம்னா கேர்ள்ஸோட வந்துடும், எத்தனை பேர் கேர்ள்ஸ்னு தெரிஞ்சிடும். அப்போ 35 மைனஸ் இந்த 20 = 15. அப்படி இல்லைன்னா இங்கே 3/7, ஏன்னா இங்கே 3 ரேஷியோ கொடுத்துருக்குறாங்க. அப்போ 3 டோட்டல் வந்து 7 இன்ட்டு 35. இது கேன்சல் பண்ணால் 5 டைம்ஸ் 3 5 are 15. இப்படி போட்டாலும் கரெக்டு தான். நெக்ஸ்ட்டு பாய்ஸ் வந்து 20 பாய்ஸ்னு இருக்குது. அப்போ 1 2 3 up to 20. கேர்ள்ஸ் வந்து 21 35 வரைக்கும் 20 வரைக்கும் பாய்ஸ் இருக்கிறாங்க. அதனால் 21க்கு அடுத்ததுலேருந்து அந்த மிச்சம் இருக்கிற 35 வரைக்கும் கேர்ள்ஸ். இப்போ ஏபி த ஈவெண்ட் ஆஃப் செலக்டிங் எ பாய் வித் ப்ரைம் ரோல் நம்பர். இதில் ப்ரைம் ரோல் நம்பர்னு எத்தனை பாய்ஸ் இருக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்கலாம். இப்போ இதில் 20 வரைக்கும் இருக்குது. இப்போ இதில் இதெல்லாம் ப்ரைம் நம்பர்னால் 2 3 5 7 11 13 17 19 இது எல்லாமே ப்ரைம் நம்பர்ஸ். அப்போ 8 இருக்குது. இப்போ n of a = 8. அப்போ p of a = n of a by n of s = 8/35. அடுத்தது b, கேர்ள்ஸுக்கு. இப்போ லெட் b be the event of selecting a girl with காம்போசிட் நம்பர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. காம்போசிட் நம்பர்ஸுக்குன்னா ஃபேக்டர்ஸ் இருக்கிறதெல்லாம் காம்போசிட் நம்பர்ஸ். இப்போ 21 22 24 25 26 27 28 30 32 33 34 35 20க்கு அடுத்தது 20க்கு அப்புறம் இருக்கிற காம்போசிட் நம்பர்ஸ் 35 வரைக்கும். ஏன்னா கேர்ள்ஸ் வந்து 21லேருந்து 35 வரைக்கும் தான் கேர்ள்ஸ், 20 இருக்கிறது வரைக்கும் பாய்ஸ். அப்போ அந்த 21லேருந்து 35 வரைக்கும் இருக்கிறது தான் காம்போசிட் நம்பர்ஸ் வந்து கேர்ள்ஸ் ரோல் நம்பர். இப்போ இது வந்து 12 இருக்குது. n of b = 12. அப்போ p of b = n of b by n of s. இப்போ 12/35. அடுத்தது c be the event of student with ஈவன் ரோல் நம்பர் கேட்டிருக்கிறாங்க. ஈவன் ரோல் நம்பர்னால் எதெல்லாம் ஈவன் ரோல் நம்பர் 1லேருந்து 35 இருக்கிற ஈவன் ரோல் நம்பர். இப்போ 2 4 6 8 10 12 14 16 18 20 22 24 26 28 30 32 34 இது 2 தடவை வந்துருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 தான் வருது. 24 2 times.
இப்போ n of c வந்து ஈவன் ரோல் நம்பர் வந்து 2 4 6 8 10 12 14 16 18 20 22 24 26 28 30 32 34. இப்போ டோட்டலாக என்னென்னா இது எல்லாமே 17. இப்போ n of c ஈக்குவல் டு 17. நெக்ஸ்ட்டு p of c ஈக்குவல் டு n of c by n of s. இப்போ 17/35. இப்போ a இன்டர்செக்ஷன் b. ஏக்கும் பிக்கும் காமனாக இருக்கிறது என்னென்னு பார்க்கணும். ஏ இங்கே இருக்குது, ஏ வந்து இங்கே இருக்குது, பி இங்கே இருக்குது. இது வந்து 19 வரைக்கும் இருக்குது, இங்கே 21 இருக்குது. அப்போ காமன் நம்பர்ஸ் எதுவுமே இல்லை. இப்போ என்ன பண்ணுறோம், இது ரெண்டுலுமே காமனாக எதுவுமே இல்லை. இப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் நல் செட். அது p of a intersection b equal to 0. அடுத்து b intersection c. b intersection cயில் பார்த்தோம்னா bக்கும் cக்கும் இன்டர்செக்ஷன் பார்த்தோம்னா இங்கே 22 24 26 28 30 32 34 இந்த நம்பர்ஸ் எல்லாம் காமனாக இருக்குது. அப்போ இதெல்லாம் வந்து n of b intersection c வந்து 7. அடுத்து p of b intersection c equal to n of b intersection c divided by n of s. அப்போ இது வந்து 7/35. a intersection c வந்து 2 மட்டும்தான் இருக்குது, அது ஒன்று தான். அப்போ a intersection c வந்து 1. அப்போ a intersection c equal to 1/35. அடுத்தது அதே மாதிரி a intersection b intersection c பார்த்தோம்னா எதுவுமே இல்லை. அப்போ அது நல் செட். அப்போ p of a intersection b intersection c equal to 0. இப்போ p of a union b union c. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். p of a p of b plus p of c minus p of a intersection b minus p of a b intersection c minus p of a intersection c plus p of a intersection b intersection c. p of a கண்டுபிடிச்சிருக்கோம் 8/35. p of b வந்து 12/35. p of c வந்து 17/35 minus p of a intersection b வந்து 0. நெக்ஸ்ட்டு p of b intersection c வந்து 7/35. அடுத்தது p of a intersection c வந்து 1/35. அடுத்தது p of a intersection b intersection c வந்து 0. இங்கே 0. இப்போ இது எல்லாமே 35 காமன் டினாமினேட்டர். அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி மைனஸ் பண்ணிக்கலாம். இப்போ 8 + 12 + 17 -7 -1 இங்கே ஒரு -1 7 -1. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா இது மூணையும் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணோம்னா 12 + 8 20 20 + 17 37. அதுலேருந்து 8 போச்சுன்னா 29 டிவைடட் பை 35. அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்காக p of a p of b p of c a intersection b b intersection c a intersection c a intersection b intersection c இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் கண்டுபிடிச்சோம்னா வர ஆன்சர் தான் இந்த ப்ராபபிலிட்டி. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சம் பார்த்து போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டாடா, பை.